வணக்கம் நண்பர்களே. லாபம் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த அடுத்த ஒரு 30 நிமிஷம் 45 நிமிஷத்துல ட்ரம்ப்போட டாரிஃப் ட்ரம்பானாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏன் வந்தது, அதனால என்ன பாதிப்பு நிறைய தெரியுது ஆல்ரெடி. இது எப்படி போய் முடியக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் பொதுவா வேர்ல்டுக்கே ஒரு பாதிப்பு இருக்கும். பட் இந்தியாவுக்கு இதுல என்ன பாதிப்பு வரலாம், இல்ல ஏதாவது நன்மை கூட வரலாமா? அதுதான் மெயினா நான் வந்து கவர் பண்ண போறேன். ஸோ முதல்ல இது புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, வருஷங்களாக அமெரிக்கால வந்து ஒரு முக்கியமான டேட்டா உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ரைட்? அதாவது ஒரு நாட்டோட ஜிடிபி, டோட்டல் பொருளாதார வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த ஜிடிபிய மக்கள் தொகையால நம்ம டிவைட் பண்ணா, பெர் கேபிட்டா ஜிடிபிங்கிற நம்பர் நம்ம கைக்கு வரும். இது என்ன அர்த்தம்னா, நாட்டோட ஜிடிபி வந்து ஒரு நாட்டோட இன்கம், டோட்டல் இன்கம். ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் பீப்பிளால டிவைட் பண்ணா, ஒரு ஆவரேஜ் நபர் அந்த நாட்டுல என்ன சம்பாதிக்கிறா, என்ன இன்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பெர் கேபிட்டா ஜிடிபிங்கிற வார்த்தை. இதுல தான் அந்த விஷயமே இருக்கு. அமெரிக்காவோட பெர் கேபிட்டா ஜிடிபி போன வருஷம், அதாவது 2024ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா $87,000 பெர் பர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ? $87,000. இப்ப அப்படின்னா என்னன்னா, நேச்சுரலா அந்த இன்கம் வருதுன்னா, அந்த ஊர் லேபருக்கும் அதுக்கு சமமா ஆ சம்பளம் குடுக்கணும் இல்லையா? அதனால அந்த ஊரோட ஆவரேஜ் மேனுஃபேக்சரிங்ல சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவருக்கு $30 பெர் ஹவர் ஒரு அமெரிக்கன் லேபர் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டில இருந்தா, அவனுக்கு ஆவரேஜா கிடைக்கிற சம்பளம். ஸோ ஒரு பக்கம் $87,000 இன்கம், இன்னொரு பக்கம் $30 பெர் ஹவர் அவனோட அ வேஜஸ். சரியா? இது கையில வச்சுக்கங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இதுல, இப்போ அமெரிக்காக்கள் வந்து இன்னொரு 3வது பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை கம்மி. அவங்க வந்து அதிகமா ஏன்னா மேரேஜஸே ஒரு மாரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நெறைய இருக்கும். மேரேஜ் ஆனா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிய எடுத்து அத நடத்தணும், அத வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப வருஷமாவே கிடையாது அவங்கள்ட்ட. அதனால அவங்கள பாப்புலேஷனே ஒரு மாரி வயசும் ஆயின்ட்டு இருக்கு, கொஞ்சம் டிக்ளைனும் ஆயின்ட்டு இருக்கு. ரைட்? ஸோ பாப்புலேஷன் அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் லேபரும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரைட்? ஸோ இதனால என்னன்னா, இது வருஷக்கணக்கா இது வளர்ந்துன்னே வந்திருக்கு இல்லையா? இந்த சிட்யூவேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க லேபர் ரொம்ப காஸ்ட்லி. சிம்பிள். அதுவும் $30 பெர் ஹவர் சார்ஜ் பண்ணி அவன் ப்ரொடியூஸ் பண்ணான்னா, அந்த ஊர் மக்கள் அத வாங்க முடியாது. ஏன்னா, அந்த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அப்புறம் அது புரொடியூஸ் பண்றவனோட ப்ராஃபிட் மார்ஜின் சேர்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதனால தான் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப வருஷமா அவங்க வெளிநாடு எங்க வந்து ஜனத்தொகை அதிகமா இருக்கு, எங்க வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி கம்மியா இருக்கு, 3வது வந்து எங்க லேபர் காஸ்ட்டும் கம்மியா இருக்கு. ஏன் அந்த நாட்டுல பெர் கேபிட்டா ஜிடிபி கம்மியா இருக்கணும்னா, இப்போ அந்த நாடு, இந்த நாடு எதுன்னு நான் வரேன். அந்த நாட்டுல அவங்களோட பெர் கேபிட்டா கம்மியா இருக்கிறதுனால, ஆனா அவங்க ஜனத்தொகையும் அதிகமா இருக்கிறதுனால, அவங்க புரொடியூஸ் பண்ற குட்ஸ வாங்குற சக்தி அந்த மக்கள்ட்டயே கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா அது ரொம்ப அவங்க லோ லெவலோட இன்கம், அதனால லோ லெவல் வேஜஸ். ஆனாலும் அவங்க புரொடியூஸ் பண்றது அவங்களே வாங்க முடியாது. ஸோ அதுல தான் இந்த ஸ்டோரி ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வளர்ந்தது. வேர்ல்டோட ட்ரேடு வளர்றதுக்கு காரணமே, அமெரிக்கால ரொம்ப ரிச் பீப்பிள் வந்து புவர் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட நெறைய லேபர் அவைலபிலிட்டியும், அந்த லேபர் காஸ்ட்டையும் பயன்படுத்தி, அங்க சீப்பா மேனுஃபேக்சர் பண்ணி, அவங்க நாட்டுக்கு சப்ளை பண்றது. இப்ப நீங்க நெனச்சுப்பீங்க, இப்ப அந்த நாட்டுல சீப்பா பண்ணா, அது ஒரு சேவிங் இருக்கும். அந்த இதுல வாங்குறான். அந்த ப்ராஃபிட் யாருக்கு போச்சு? அங்கிறது தான் கேள்வி முக்கியம். அந்த ப்ராஃபிட் வந்து எப்படின்னா, ஒண்ணு வந்து அந்த லேபரருக்கு கொஞ்சம் வேஜஸ் வருஷம் வருஷம் ஒரு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஏறிண்டே இருக்கும். அது கொஞ்சம் போகும். 2வது அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட்டப் பண்றாரு இல்லையா? அந்த பிரைவேட் ஓனர் அந்த ஊர்ல. அவனுக்கு அவனோட ப்ராஃபிட் மார்ஜின் வரும். ரைட்டா? 2வது என்னன்னா, அது அமெரிக்கன் கவர்ன்மென்ட்க்கு போயி, அமெரிக்கால லேண்ட் ஆச்ச 2 விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு வந்து டைரக்ட்டா ரா மெட்டீரியலே இந்த ஊர்லேருந்து அங்க போயிட்டு அங்க செய்யறது. 2வது செமி ஃபினிஷ்ட் கூட்ஸ். பாதி வரைக்கும் இங்க பண்ணிட்டு, பாதி வரைக்கும் அமெரிக்கால முடிச்சுட்டு, அப்புறம் அமெரிக்கன் மக்களுக்கு விக்கிறது. இது ஏன் தேவைன்னா, அமெரிக்கன் மக்களுக்கு அமெரிக்கன் பிராண்ட் மேல தான் நம்பிக்கை. ஒரு Apple, iPhoneஓ, ஒரு 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 ஜீன்ஸ் கம்பெனி லீவைஸ் ஜீன்ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பிராண்ட். இது இந்தியாலேருந்து ஒரு பிராண்ட் அது அனுப்பிச்சான்னா, அவங்க வந்து என்ன குவாலிட்டின்னு தெரியாது இல்லையா? அதனால அந்த கம்பெனியோட பிராண்டிங் போடுறதால அந்த கம்பெனி ஃபைனல் ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணும். ஸோ என்னன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா அவங்க இங்கே பார்கெயின் பண்ணி ஒரு விலையில வாங்குவாங்க. அப்புறம் அதுல அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் சேர்த்துட்டு அந்த அமெரிக்கன் மக்களாண்ட விப்பாங்க. ஸோ இதுல எல்லாரும் இவங்க ப்ராஃபிட் இந்த ஷேர் பண்றதுனால அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் இருக்கு இல்லையா? அவங்க இம்போர்ட் டியூட்டிஸும் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்ப வருஷமாவே இம்போர்ட் டியூட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இவ்வளவு இம்போர்ட் வருது. நம்ம ஏன் கொஞ்சம் அதுல சம்பாதிக்க வேண்டாமா? அவர் ஏன் இன்னொரு இம்போர்ட் டியூட்டி போடுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஏன்னா, அவங்க இந்த இம்போர்ட் டியூட்டி போட்டு ஓரளவுக்கு
கொஞ்சம் லெவலா காஸ்ட் இருக்கும். ஒரே தெரியா இவங்க வந்து பிரைஸ வந்து எக்கச்சக்கமா போட்டுறக்கூடாது. அப்ப அமெரிக்காலயே அத உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால அந்த லெவல் காஸ்ட் வந்து ஒரு இம்போர்ட் டியூட்டி பண்ணிட்டு இப்படிதான் உலகமே நடந்திருந்தது. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப என்ன மாறிது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது இந்த நாடு இவ்வளோ மலிவான காஸ்ட்ல நிறைய ஜனத்தொகை இருந்து அங்க வித்த நாடு வந்து சைனா. ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் சைனா தான் மோஸ்ட் பாப்புலஸ். இப்ப நம்ம அவங்களோ. ஸோ என்னன்னா சைனா வந்து இது ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 1995, 2000 அந்த வருஷத்துல இந்த ஸ்டோரி நான் சொல்றது ஆரம்பிச்சது. ரைட்? அப்போ சைனாவோட பெர் கேபிட்டா இன்கம் $2000 இருந்தது. அப்போ அமெரிக்கா $60,000 இருந்தது. அமெரிக்கா 60லேருந்து இப்ப 77க்கு போயிருக்கு. சைனா அந்த $2000 ஏன்னா $2000 அவங்களோட மேனுஃபேக்சரிங் லேபர் காஸ்ட்டும் கம்மி. அவங்க லேண்டும் அவங்கள்ட்ட நிறைய அவைலபிள். பிளஸ் அவங்களோட பீப்பிள் அவங்க ப்ராடக்ட்ஸை வாங்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது அன்னைக்கு. அப்படிதான் இந்த ட்ரேடு பில்ட் ஆகி இன்னைக்கு சூழ்நிலைன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவும் சில ப்ராடக்ட்ஸை பண்ணி சைனால வித்துருந்தாங்க. ஏன்னா ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளோ ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெஸ்லா காரோ ரைட் அது மாதிரி பெரிய பெரிய அங்க வந்து என்னன்னா காஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னா ஒரு பணக்காரன் வாங்குறச்ச அவனுக்கு அந்த பிராண்ட் வேல்யூக்காக வாங்குறான். அதனால அமெரிக்கன் லேபரோட காஸ்ட்டை கூட அவன் பே பண்ணி அந்த காஸ்ட் அந்த காரோ அந்த போனோ வாங்குறதுக்கு தயாரா இருந்தான். ரைட்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அமெரிக்காவும் சில ப்ராடக்ட்ஸ் சைனாக்கு ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சைனா நிறைய லோவர் லெவல் ப்ராடக்ட்ஸை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி. ஸோ நெட்டா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சைனா அமெரிக்காவோட டோட்டல் டீலிங்ஸ்ல சைனா $400 பில்லியன் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதாவது நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா $400 பில்லியன். ரைட்? அண்ட் அந்த 2000லேருந்து இது ஆரம்பிச்சதுனால சைனாலையும் அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் அவங்க வேஜஸ் இன்ஃப்ளேட் ஆகி அவங்க இன்கம் எல்லாம் கூட ஏன்னா இந்த ப்ராஃபிட் வந்து இன்கம்ஸ் ஏறி எல்லாரோட சேலரிஸும் ஏறி இன்னைக்கு சைனா அந்த $2000 $13,000 பர் கேபிட்டா ஜிடிபி வளர்ந்துருக்கு. ஆனா அமெரிக்காவும் 60லேருந்து 87,000க்கு போயிருக்கு. சிம்பிளா புரிஞ்சுங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த $13,000 இந்த கண்ட்ரியில அவங்களோட வேஜஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் என்ன சொன்னேன்னா ஒரு அவருக்கு $30 சார்ஜ் பண்றான் அமெரிக்கன் ஆவரேஜ் லேபரர் மேனுஃபேக்சரிங் மட்டும். அதே சைனால $4.25 தான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் அந்த $4.25 லேபரோட காஸ்ட் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி அந்த $30 சார்ஜ் பண்ற மார்க்கெட்ல வித்தா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் யாருக்கு போச்சு? கொஞ்சம் இந்த லேபருக்கு வேஜஸ் ஆகி சைனாவோட பர் கேபிட்டா இன்கமும் அவங்களோட லோகோட ஜெனரல் வெல்பீயிங்கும் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. சைனீஸ் கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட் பண்ணாங்க. அண்ட் அமெரிக்காலையும் அந்த பார்ஷியல் ப்ரொடக்ஷன் சொன்னேன் அமெரிக்கன் ப்ராஃபிட் கம்பெனிஸும் அதில் ப்ராஃபிட் பண்ணாங்க. அமெரிக்கன் கன்சியூமர் அந்த ப்ரைஸ் கொடுக்க தயாராக இருந்தா அண்ட் கொஞ்சம் டேரிஃப் போட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இன்கம் வந்திருந்தது. இதுதான் சூழ்நிலை. இதனால என்ன ஆச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அமெரிக்காலேருந்து வெளில போனதால அமெரிக்கால இப்போ கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், கிரைஸ்லர் இதெல்லாம் உலகத்துல பெரிய கார் கம்பெனியா இருந்தது. பட் இப்போ ஜப்பான்ல இருக்கிற டொயோட்டா, கொரியால இருக்கிற ஹுண்டே இதெல்லாம் பெரிய கம்பெனி. அங்க லோ காஸ்ட் லேபர்ல அவங்க மேனுஃபேக்சர் அவங்க கார் இண்டஸ்ட்ரியோட இதே போயிடுது. பட் அமெரிக்கால கார் இண்டஸ்ட்ரி தான் நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்தது. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து மெயினா ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சது வந்து இந்த ரஸ்ட் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த நடு அமெரிக்கால இந்த கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அங்கெல்லாம் நிறைய இந்த பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த கார் மோட்டர்ஸ் எல்லாம் கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் விழுந்து ஸோ வேலை வாய்ப்பு ரொம்ப அடிபட்டு மக்கள் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை, எங்க பார்த்தாலும் சைனீஸ் ப்ராடக்டோ ஜாப்பனீஸ் ப்ராடக்டோ இதுதான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு எமோஷனல் இதை வந்து அவர் எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லக்கூடாது, அவர் தான் அது எலெக்ஷன்ல சொல்லி அவர் ரொம்ப வருஷமா இந்த பிலீஃப் வச்சிருக்காரு. அதாவது இந்த சைனால $4.25 ப்ரொடியூஸ் பண்றான். பட் $30 மார்க்கெட்டுக்கு வந்து கண்ணாபின்னான ப்ராஃபிட்டை ஏத்திட்டு விற்கிறான். ஏன்னா வேற வழி இல்லை அமெரிக்காவுக்கு. இதை நான் திருந்தி தேர்வேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அந்த எலெக்ஷன் பிளான்ல அதுல தான் வச்சு எலெக்ஷனை ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு என்ன சொன்னாரு? இன்னும் நான் டேரிஃப் போட போறேன். ஏன்? இதுக்கு என்ன காரணம்? திடீர்னு இப்ப ஏன் மாற்றம்? ஒண்ணு வந்து அவருக்கு என்னன்னா எப்படியாவது அந்த சைனீஸ் கம்பெனியை நீ வெறும் லேபர் காஸ்ட் அட்வான்டேஜ் வச்சு சப்ளை அப்படி உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா எங்க மக்கள் வாங்குற மாதிரி இங்க வந்து எங்களோட மக்களை யூஸ் பண்ணி பே பண்ண அதுக்கு கொஞ்சம் அதிகம் விலை ஆனால் எங்க மக்கள் கொடுக்க தயார், நீ இங்க ஷிஃப்ட் பண்ணு. ரைட்? பட் அந்த ஷிஃப்ட் பண்ண அவங்களால அந்த ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் முடியாது. அதனால அந்த ஷிஃப்ட் பண்ணி சொன்னது ஒரு சர்ஃபேஸ்க்கு சொன்னாரே தவிர அவருக்கு தெரியும் அது நிஜமா நடக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இங்க வந்து அப்போ அங்க வந்து ஃபேக்டரி செட் பண்ணா அங்க அமெரிக்கன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதுதான் பப்ளிக் போஸ்டரிங். ரைட்? இது இப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் இங்க வந்து செட்டப் பண்ணுங்க செட்டப் பண்ணுங்க கேட்கிறாரு. இல்லைன்னா நான் உனக்கு டேரிஃப் போட்டுருவேன். ஸோ டேரிஃப் போடுறது தான் எவ்வளவு போடுறது? அதுதான் இந்த ரெசிப்ரோக்கல் டிராஃபிக். என்ன சொன்னாருன்னா எந்த நாடு அதிகமா ப்ராஃபிட் பண்றதோ எங்கிட்ட
அவங்கள்ட்ட நான் அதிகமா ப்ராஃபிட் பண்ணுவேன். இது வாங்குறதுக்கு என்ன இந்த டாரிஃப் போட்டா என்னது ஒரு மாரி இம்போர்ட் டியூட்டி. டாரிஃப்னா நத்திங் பட் இம்போர்ட் டியூட்டி. இது போட்டா என்ன? ஒண்ணு அந்த ப்ராடக்ட்டோட விலை ஏறிடும். ரைட்? இந்த டாரிஃப் என்ன விஷயம்? இந்த டாரிஃப் வந்து ப்ராடக்ட் விலை ஏறி அமெரிக்கன் மக்களோட இன்ஃப்ளேஷன் ஏறலாம். ஏன்னா அவங்க எல்லா குட்ஸோட விலைவாசியும் அவங்க பாட்டுக்கு ஏத்திட்டாங்கன்னா, ஸோ அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரலாம். அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் அந்த பப்ளிக் வந்து அத இவ்வளோ விலை ஏறிடுச்சுன்னா, அப்புறம் அந்த பொருளையே வாங்காம இருந்துட்டாங்கன்னா, அது டிமாண்ட் குறைஞ்சு அது ஒரு ஸ்லோ டவுன் இந்த எக்கானமி ஒரு ரிசெஷன் கூட வரலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரம்ப் செஷன் சொன்னாங்க. இந்த டாரிஃப் போடுறதுனால. 2வது வந்து என்னன்னா, இந்த டாரிஃப்னால இந்த இன்கம் யாருக்கு போறது? இந்த டாரிஃப் இந்த டாக்ஸ் இன்கம் கவர்ன்மெண்ட் ஆஃப் அமெரிக்காக்கு. ஏன்னா, அமெரிக்கன் கவர்ன்மென்ட்டோட நிலைமை சரியில்ல. ஏன்னா, அந்த 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல நோட்டு பிரிண்ட் பண்ணி எப்படியோ எக்கானமிய ரிவைவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சதுக்கு வெளிய வரதுக்குள்ள திருப்பி கோவிட் 10 வருஷத்துல கோவிட் வந்துருத்து. கோவிட் வந்ததுனால திருப்பி பணத்த போட்டு நோட் அடிச்சு அவங்க பாரோ பண்ணி அவங்க பிஸ்கல் டெபிசிட்ட 6% ஆஃப் ஜிடிபி. நம்ம இப்போ 4.5%க்கு போறோம்னு இந்தியா சொல்லியிருக்கோம். அவ்வளோ பெரிய நாடு 6% அதாவது அவங்க டோட்டல் பாரோயிங் பை ஜிடிபி பார்த்தீங்கன்னா 121% ஆஃப் ஜிடிபி. இந்தியாக்கு என்ன அதே நம்பர்? 83% ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்தியாவோட அதிகமா அவங்க பெர் யூனிட் ஆஃப் ஜிடிபி பாரோ பண்ணிட்டு, அந்த வட்டி காஸ்ட் அவங்களால மீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. பிளஸ் அது என்ன ஒரு 5 வருஷம் லோனோ, 10 வருஷம் லோனோ அப்படி தானே வாங்குவாங்க. அந்த 5 வருஷம், 10 வருஷம் முடிஞ்சு இந்த வருஷமே கிட்டத்தட்ட $9 ட்ரில்லியன் அவங்க லோன் வந்து ரீபே பண்ற நிலைமையில இருக்கு. ஸோ அது ரீபே பண்ணும். இன்னொருத்தன் திருப்பி வாங்கி தானே ரீபே பண்ணும். ஸோ இந்த ட்ரம்போட டாரிஃபோட ஒரு காரணம் என்னன்னா, டோட்டலா யாரோ ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க. இது டோட்டலா அவரு அந்த சொன்ன டாரிஃப் அப்படியே வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல அப்ளை பண்ணா $660 பில்லியன் அமெரிக்காவுக்கு இன்கம் இந்த வருஷமே ஏறும். இப்போ இன்கம் ஏறுனா நேச்சுரலா அதை வச்சு உங்க டெட்டையும் பே பண்ணலாம். டெட் பர்டனும் குறையும். பிஸ்கல் டெபிசிட்டும் குறையும். ரைட்? அண்ட் 2வது அது வந்து அது மாரி பண்ணிட்டு, இவரு வந்து இன்ஃப்ளேஷன் வரும் இல்லையா? இன்ஃப்ளேஷன் வந்தா டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா ரிசெஷன் வரும். ரிசெஷன் வந்தா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க ஃபெட் இல்லையா? ஒரு கொஞ்சம் மாசம் கழிச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா இவங்க போய் ஃப்ரெஷ்ஷா பாரோ பண்ணிச்சு லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃப்ரெஷ்ஷா பாரோயிங் பண்ணலாம். ஸோ இன் அ வே இதுதான் மாஸ்டர் பிளான் ஆஃப் ட்ரம்ப் தட் எப்படியாவது சில பேர் இப்ப என்ன 3 விதத்துல அவர் எதிர்பார்த்தாரு. சில பேர் வந்து சரி நான் அமெரிக்காலயே வந்து நான் ஃபேக்டரி செட்டப் அப்படின்னு சொல்றவங்க. சில கம்பெனிஸ் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ரைட்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாரிஃப் நாங்களே அப்சர்வ் பண்ணிக்கணும். பரவால்ல ப்ராஃபிட் குறைஞ்சா பரவால்ல நாங்க பண்ணிக்கிறோம். பட் அந்த காஸ்ட் இன்கிரீஸ் பண்ண மாட்டோம். அது ட்ரம்புக்கும் நல்லது. 3வது என்னன்னா, சில பேர் கவுண்டர் டாரிஃப் சைனா, கனடா இவங்கலாம் கவுண்டர் டாரிஃப் போட்டு ஏன்னா, அவங்க இது ரொம்ப அன்ஃபேர். நீங்க திடீர்னு இத்தன நாளா எங்களோட லேபர் காஸ்ட் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் பயன்படுத்திட்டு, இன்னைக்கு திடீர்னு பிளேட்ட மாத்திட்டு நீங்க டாரிஃப் போடுறேன்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு நியாயம்? எங்க மக்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நாங்க சேலரி எல்லாம் இன்கிரீஸ் பண்ணி குடுத்துட்டோம். இப்ப போய் சேலரிய குறைக்க முடியுமா? இது பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்வியில நெறைய நாடு ஆப்வியஸ்லி வேர்ல்டுல இத பத்தி சந்தோஷமா இல்ல. கோவமா இருக்காங்க. கோவமா இருந்துட்டு சில பேர் வந்து வேற வழி இல்ல கோவமா இருந்தாலும் நான் அது ஒத்துக்கிறேன். அப்படியே பண்ணிக்கிறேன்றவாங்க. சில பேர் வந்து நான் கவுண்டரா அட்டாக் பண்றேன்றாங்க. ரைட்டா? ஸோ இப்போ கவுண்டரா அட்டாக் வித் இந்த இதோட டோட்டலா யுஎஸோட இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $400 பில்லியன் சர்ப்ளஸ் சைனாட்ட இருக்கு இல்லையா? அதுதான் பை அண்ட் ஃபார் த பிக்கெஸ்ட். எதுக்கு சொல்றேன்னா, சைனாக்கு 400 பில்லியன் சர்ப்ளஸ்க்கு இந்தியாவ கம்பேர் பண்ணா 50 பில்லியன் தான் சர்ப்ளஸ். ரைட்டா? ஸோ அவர் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கால்குலேட் பண்ணதும் ரொம்ப ஒரு மாரி சூட்சுமமா பண்ணிட்டாரு. அது சும்மா டைரக்ட்டா டாரிஃப் எப்படி கால்குலேட் பண்றது? அவர் என்னெல்லாமோ ஃபேக்டர் போட்டு, நீ கரன்சிய டிப்ரிஷியேட் பண்ணா இப்படி, நீ டாக்ஸ் வேற வழியா பெனிஃபிட் குடுத்தா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிகேட்டா போட்டு, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியோட லார்ஜர் சர்ப்ளஸ் டெபிசிட் அவங்களுக்கு டெபிசிட் இருக்கோ, அதுக்கு ஜாஸ்தி டாக்ஸ் போட்டு விட்டாரு. சிம்பிளா ஒரு சின்ன பையன் போடுற கணக்கு மாரி. சும்மா ரெசிப்ரோக்கல்னு பேரு தவிர, யார்ட்ட இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அவருக்கு இன்கம் வரணும். ஸோ நேத்திக்கு கூட ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு அவரு. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் இன்கம் வருதாம் அமெரிக்காவுக்கு இந்த டாரிஃப் அப்ளை பண்றதுனால. இந்த 2 நாள்லயே. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ அவர் அந்த நோக்கத்துல வந்து ஸோ இப்போ சைனாவ ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது, இந்த ஹையஸ்ட் 400 பில்லியன் தான் அதனால ஹையஸ்ட் டாரிஃப் போட்டாரு. ரைட்டா? பட் என்னன்னா, சைனா விஷயம் இன்னொரு விஷயம் ஃபைனலா இதோட முடிக்கிற இந்த இந்த போர்ஷன் அப்புறம் இந்தியாவுக்கு வரலாம். சைனாவ பொறுத்த மட்டும் நாட் ஒன்லி எக்கனாமிக்கலி அவங்க சைனா மேல இப்போ டிபெண்டன்ட் ஆற மாரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஏன்னா இந்த சைனாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன கோவிட் போது தெரிஞ்சதே.
சைனால வந்து அந்த கோவிட் ஆரம்பிச்சது, அந்த சப்ளை செயின் பிரேக் ஆனதுனால எல்லா இடத்துலயும் பாதிப்பு. அமெரிக்காவுக்கும் பாதிப்பு. ஸோ அந்த ஒரு நேஷன்ல டிபெண்ட் பண்றது ரொம்ப டைட். அதனால சைனா. பட் 2வது சைனா என்னன்னா, லேஸ் பட்ட நாடு இல்ல. சைனாவோட அல்டிமேட் நோக்கம் நான் வேர்ல்டுல நம்பர் 1 கண்ட்ரி ஆகணும். நாட் ஒன்லி எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி ஆல்சோ. ஸோ சைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்க ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து லோன் ஃப்ரீ 50 இயர், 60 இயர்க்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன குடுத்து அந்த நாட்டெல்லாம் டெட் ட்ராப்ல போட்டு எப்படியாவது அவங்களோட பவர அதே மாரி ஆப்பிரிக்கா பூராவும் இதே மாரி போய் மணி லோன குடுத்துட்டு, அங்கேருந்து அந்த நேச்சுரல் ரா மெட்டீரியல் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கான். ஸோ சைனா வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ஆம்பிஷியஸ் அண்ட் அதனால அமெரிக்கா ஃபீல்ஸ் த்ரெட்டன்ட். ஸோ அத கவுண்டர் பண்றதுக்கும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரம்ப் கிட்ட என்னன்னா, சைனா இஸ் ஆல்சோ அ பொலிட்டிக்கல் ரைவல். ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ அந்த அளவுக்கு இல்ல. இப்போ உக்ரைன்ல போய் மாட்டின்ட்டு ரஷ்யா, அமெரிக்கா முன்னாடி கோல்ட் வார் நடக்குமே. இப்போ ரஷ்யா ஒண்ணுமே இல்ல. பூ நாடு அமெரிக்காவ கம்பேர் பண்ணா. பட் சைனா தான் எமர்ஜிங் கான்ட்ரா ஃபோர்ஸ் அண்ட் அதனால அத சைனாவ கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு பொலிட்டிக்கலி. ஏன் சொல்றேன்னா, இப்போ வர இந்தியாவுக்கு ரைட். இப்போ இந்தியாவுக்கு வந்து இல்லன்னா இந்தியாவுக்கும் 26% டாரிஃப் போட்டு இப்போ சைனாக்கு 104% போட்டிருக்காரு அல்டிமேட்டா. இந்தியாவுக்கு 26% போட்டிருக்காரு ரைட். ஸோ அமங் த டாரிஃப் நாடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லோவர் 1/3ல நம்ம டாரிஃப். அந்த அளவுக்கு நமக்கு டாரிஃப் போடல. தோ இந்தியாவ பத்தி திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு அவரு. இந்தியா வந்து ஹையஸ்ட் டாரிஃப் நேஷன், ஹையஸ்ட் டாரிஃப். அப்படியும் நம்மள அவ்வளோ தாக்கல. ஏன்? கொஞ்சம் யோசிக்கணும். என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனா வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவான்னு அவருக்கே நல்லா தெரியும். ரைட்? எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணா? சைனா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து டாப் ஆஃப் ஒரு டாரிஃப் போட்டா, அதுக்கு ட்ரம்ப் இன்னொரு டாரிஃப் போட்டாரு. இன்னைக்கு சைனா இன்னொரு கவுண்டர் டாரிஃப் அனௌன்ஸ் பண்றாரு 84%. ஸோ சைனாவும் நீ அடிச்சா நான் உன்ன திரும்பி அடிப்பேன்னு. ஸோ இது ஒரு பெரிய முகமது அலி, ஜோ ஃப்ரேசியரோட பாக்ஸிங் மேட்ச் மாரி ஒரு சண்டை நடந்துருக்கு. ட்ரம்ப் எதிர்பார்த்தது தான். பட் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் தீவிரமா நிக்கிறாரு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் அல்டிமேட்டா என்னன்னா, சைனா வந்து சில ப்ராடக்ட்ஸ பேன் கூட பண்ணலாம் அமெரிக்காக்கள். ஆல்ரெடி மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த செமிகண்டக்டர் பிசினஸ் ஆர் ஃபார் த ஏஐ. அதெல்லாம் வந்து நான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஸோ அவனும் இறங்கி சண்டை போடுவான். 2வது அவன் வந்து அமெரிக்கன் டாலர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அமெரிக்கன் ரியல் எஸ்டேட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சு அவன் கூட இந்த வருங்காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை அவ்வளோ லேஸ்ல முடியாது. ரத்தம், வெட்டு, குத்து நம்ம இது நட்புன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த மாரி இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பேர் பார்த்த படம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பேட்டில்ல ட்ரம்ப் வந்து இதனால இப்போ ஐதர் சைனா வந்து ஒரு ப்ராடக்ட்ட கம்ப்ளீட்டா நிறுத்திட்டானோ, இல்ல இந்த டாரிஃபோட அந்த ப்ராடக்ட் வந்து அமெரிக்காக்கு இவ்ளோ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அவனோட பாப்புலர் சப்போர்ட் பேஸும் போயிட போறதுன்னு ஒரு பயம் இருக்காதா? இப்போ சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் வார்ன் பண்ணியிருக்கான். அந்த மாரி ஸ்லோவா வரும், ஸ்லோ டவுன் வரும், பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் நல்ல நாடு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நம்ம ஆகுவோம். பட் இனிஷியலா இருக்கும்னு சொல்ல. பட் என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல இப்ப பாருங்க சைனால வந்து 104% டாரிஃப்னா $1000 வித்த ஐபோன் $2100 விக்கும். ஸோ நேச்சுரலா ஒரு ஐபோன் வாங்குறோம். திடீர்னு ரெட்ட மடங்கு வந்தா ஓல்டு ஐபோன்லயே வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். புது ஐபோன் வாங்க நிறுத்திடுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரி வந்து கான்சிக்வன்ஸ்லாம் இருக்கிறதுனால, ட்ரம்ப்பும் என்னன்னா, இந்தியாவ ஒரு மாரி ஒரு சாஃப்ட் கார்னரா பேச்சுவார்த்தையில காமிக்கல. பட் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. ஏன் இத சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் மோடி அங்க போறன்னு வச்ச 2 பேரும் ஜாயிண்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150, 170 பில்லியன் டாலர் நம்ம நாட்டுக்குள்ள ட்ரேட் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு 50 பில்லியன் சர்ப்ளஸ் சொன்னேன்னா, எப்படி அந்த சர்ப்ளஸ்னா, நம்ம 110 பில்லியன் அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம். 60 பில்லியன் இம்போர்ட் பண்றோம். 110 மைனஸ் 60 நம்மளோட சர்ப்ளஸ். அந்த 110 பிளஸ் 60 டோட்டல் ட்ரேட் வால்யூம். அத $500 பில்லியன் 3 மடங்கு ஏத்திக்கலாம் பை 2030 ஜாயிண்டா ஸ்டேட்மெண்ட் இருக்கான். ஸோ இதுலயே தெரியுது இல்லையா? அவன் இந்தியாவோட பிசினஸ வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றான். ஏன்? இப்ப வர அந்த காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் சொன்னேனே என்ன அது? 87 அண்ட் 30 ஞாபகம் இருக்கா? $87,000 பெர் கேபிட்டா இன்கம் அமெரிக்கா, $30 மேனுஃபேக்சரிங் லேபர் காஸ்ட் பெர் ஹவர். சைனாக்கு என்ன சொன்னேன்? 13 நாலேகால். $13,000 பெர் கேபிட்டா இன்கம், நாலேகால் காஸ்ட் ஃபார் லேபர். கரெக்ட்டா? இதனால தான் அந்த பேலன்ஸ் வந்தது. இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன? அங்க 87 இங்க 13 நம்ம 2.5 கிட்ட இருக்கோம். 2.5க்கும் 3க்கும் நடுவுல இருக்கும். ரைட்? ஸோ நம்ம பெர் கேபிட்டா இன்கம் சைனாவோட 6 மடங்கு கம்மி. ஓகே. பட் வேஜஸ் பாருங்க. வேஜஸ்ல வந்து அங்க 30, சைனா 4.25, நம்மளுது 1.5 ஆர் 1.6. ஸோ நம்ம லேபர் இப்ப நம்ம பெர் கேபிட்டா இன்கமும் ரொம்ப கம்மி. அதாவது நம்ம லேபர் ப்ரொடியூஸ் பண்ற இது வந்து அமௌண்ட் நம்ம அங்க சேம் சைனாவோட 2000 வருஷத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு நம்ம இருக்கோம். ரைட்டா? அண்ட் 3வது என்ன இதுலன்னா, அடுத்த 20 வருஷத்துல இந்தியா வந்து நெக்ஸ்ட் சைனாவா எமர்ஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அத நம்ம பயன்படுத்தி ஆகுவோமா இல்லையாங்கிறது வருங்கால பொருளாதாரம், நம்ம பொலிட்டிக்கல் இவங்க எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி பண்றோங்கிறது வேற விஷயம்.
பட் பொட்டென்ஷியல் இருக்கு. ஏன் சொல்றீங்களுக்கு? சைனா வந்து இதோட இன்னொரு விஷயம், அது ஒரு மடத்தனம்னு சொல்லலாம், நல்லதுன்னு சொல்லலாம் தெரியல. என்னன்னா ஃபேமிலி பிளானிங் ரொம்ப தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்னா 1 ஃபேமிலி 1 சைல்டு தான் அலோவ் பண்ணாங்க. 2வது சைல்டு வந்தா உடனே ஃபைன். 3வது சைல்டு போட்டா 5 வருஷம் ஜெயிலு. அது மாதிரிலாம் போட்டு தாக்கி இன்னைக்கு அவங்களோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. வொர்க்கிங் பாப்புலேஷன். ஏன்னா பொறக்கிறவங்கலாம் வராங்க. பட் அதுக்கு மேல வயசாகி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வெளில போறாங்க. ஸோ இந்த அடுத்த 20 வருஷம் ப்ரொஜெக்ஷன் 2017ஆம் வருஷத்துலேருந்து சைனாவோட வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் குறைக்க ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ அந்த அடுத்த 20 வருஷம் 2025ல 2045 இந்த பீரியட்ல சைனால 11 கோடி வொர்க்கர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து வயசாகுனதுனால வெளில போட போறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த நெக்ஸ்ட் 20 இயர் ஃபியூச்சர் பார்த்தா சைனாட்ட அந்த அளவுக்கு லேபர் அவைலபிலிட்டியே இருக்காது. இந்த மேட்டர்லாம் விட்டுருங்க. ரைட்? லேபர் அவைலபிலிட்டியே இருக்காது. பட் அதே 20 வருஷம். ஏன்னா நம்ம நாட்டுல ஃபேமிலி பிளானிங்கிற வார்த்தைய நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல. அதே 20 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல 15 கோடி மக்கள். அங்க -11 இங்க +15 யங்ஸ்டர்ஸ் வொர்க் ஃபோர்ஸ்ல நுழைய போறாங்க. அண்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற எந்த நாடு தெரியுமா? நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இந்தோனேஷியா. எவ்வளோ? 1.5 கோடி. அதாவது நம்ம அவங்களோட 10 மடங்கு அதிகமா லேபர் சப்ளை அடுத்த 20 வருஷத்துக்கு. ஏன்னா நம்மளோட டிக்ளைன் வந்து 2050ஆம் வருஷத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, லேபர் சப்ளை நம்மகிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம லேபர் காஸ்ட்டும் பயங்கரமா இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ப்ராப்ளம் வந்து இதுலயே தெரிஞ்சுப்பீங்க நீங்க. அந்த டிஃபரன்ஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம்ல அந்த டிஃபரன்ஸ் இன் வேஜஸ்ல தெரியல. ஏன்? ஏன்னா நம்ம லேபர்லாம் பேசிக் லேபர். ஸ்கில் இல்ல. வேற சைனால வருஷமா ஹை ஸ்கில் லேபர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஹையர் வேல்யூ கிடைக்கிறது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா சைனாவை சப்ஸ்டியூட் பண்ணலாங்கிறது மடத்தனம். அது ஒரு ஈஸியா நடக்காது. நம்ம ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணி ஹை டெக்னாலஜி இதை இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வரும். பட் அட்லீஸ்ட் லோ லெவல் பிசினஸ் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்டைல்ஸோ லெதரோ இங்க ஜாஸ்தி இது அதுல ஐபோனோட அசம்பிளியோ இதெல்லாம் தான் நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில. பட் வருங்காலத்தை அதை மாத்தணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டேரிஃப் போட்டதுனால அந்த பிரஷர் டு மூவ் அவே ஃப்ரம் சைனா அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு ஆப்பிளோ என்ன மாதிரி கம்பெனிஸோ அங்க மேனுஃபேக்சர் ஆப்பிளே வந்து சைனால போய் மேனுஃபேக்சர் பண்ணி தானே அமெரிக்காவுக்கு எடுத்து வந்தான் போனை. அவனே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண இப்போ அந்த ஷிஃப்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாரிஃப் டிஃபரன்ஸ், செகண்ட் லேபர் சப்ளை அவைலபிலிட்டி, மூணாவது லேபர் காஸ்ட் சீப். ஸோ இதுலயே இந்தியாவோட பிசினஸ் குரூப்லாம். பட் அமெரிக்கா இதே 50 பில்லியன் திருப்பியும் சைனா மாதிரி 400 பில்லியன் போய் முடியறதுக்கு ஒத்துக்க மாட்டான். ட்ரேட் பேலன்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 பக்கமும் வளரணும். அதாவது அதனால தான் அன்னைக்கு மோடி திரும்பி வந்ததுலேருந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் ரிலேட்டட் பீப்புள், பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போனாரு. அங்கே ட்ரேட் டெலிகேஷன் போச்சு. அங்கே இங்கே ட்ரேட் டெலிகேஷன் வந்தது. 2 பேரும் தீவிரமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி எல்லாம் இது பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். பைலேட்டரல்னா 2 நாட்டுக்கு மட்டும். மல்டிலேட்டரல்னா பல நாடுகள். இது வந்து பைலேட்டரல். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட். சரி, என்ன இதுல அக்ரிமெண்ட்ல? நான் இதெல்லாம் ப்ராடக்ட் உங்களுக்கு சீப்பா நாங்க பண்ணி குடுக்குறோம். நீங்க அதுல டாரிஃப் போடாதீங்க. ரைட் 1. ஆனா அதுக்கு பதிலாவும் நாங்க உங்கள்ட்ட இருந்து சில ப்ராடக்ட் வாங்குறோம். நீங்க யோசிப்பீங்க, ஐயோ! நம்ம எப்படிப்பா அவங்கள்ட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்குறது? அவங்க தான் $80,000 கிட்ட பெர் கேபிட்டா இன்கம், $30 மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அந்த காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம மக்களுக்கு இங்க தகுதி எதுக்கு? அதுல தான் என்னன்னா, ஒண்ணு வந்து அங்கேருந்து வர ப்ராடக்ட் ஹார்லி டேவிட்சன் பைக். எது நம்ம பணக்காரன் வாங்குறது. ஸோ அவன் அஃபோர்ட் பண்ணுவான். ஸோ அதுல டாரிஃப ஆல்ரெடி நம்ம குறைச்சிட்டோம். ஸோ கவுண்டர் டாரிஃப்க்கு அவங்கள்ட்டேருந்து வர ப்ராடக்ட் டெஸ்லா காருக்கும் நம்ம நிறைய இது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் குடுக்குறோம். பட் அது இல்லாம எதுல வந்து அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் டசன்ட் மேட்டரோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ட நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அமெரிக்காவும் பிரஷர் போடும். என்னது அது? பெட்ரோல், கேஸ், டீசல், அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய மேட்டர். ஏன்னா அமெரிக்கா கொஞ்ச நாளா இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க க்ரூட. ஏன்னா பழைய கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷேல் கேஸ் வந்து ஒரு $60 மேல க்ரூட் வயது இருந்தா தான் அந்த ஷேல் கேஸ் வயபிள். எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதே மாதிரி ஆயில் வெல்ஸ் எல்லாமும் ரொம்ப நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்சென்டிவ்ஸ் குடுக்கல. பட் ட்ரம்ப் வந்த நாள்லேருந்து நான் வந்து செல்ஃப் டிபெண்ட் ஆகி நான் ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஆயில் நேஷனா மாற போறேன்னு சொல்லிட்டு ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு எல்லாருக்கும் நிறைய இன்சென்டிவ் கொடுத்து ஆயில ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாரு. பட் இவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் விற்கணும் வெளியில. இந்தியாவுக்கு என்ன நிலைமை? இந்தியா நம்மளோட டோட்டல் ஆயில் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் இல்லையா? அதனால ஆயில் ரிக்வயர்மெண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். அதுல 87% நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்றோம். ஏன்னா நம்ம நாட்டுல தேடி தேடி பார்த்தோம் அந்த அளவுக்கு எண்ணெய் கிடைக்கல. இம்போர்ட் பண்ணிட்டு ரிஃபைன் பண்ணி ஐஓசி, பிபிசிஎல் ரிஃபைன் பண்ணி இங்க விற்கிறான். ஸோ அந்த இம்போர்ட்டை இப்போ எங்க வாங்குறோம்? சவுதி அரேபியா, ஈரான், வெனிசுலா அண்ட் ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா கிட்ட அமெரிக்கா பேன் போட்டதுனால அவன் இந்தியன்ஸ் கொடுத்து ரூபாயில ரொம்ப நேரம் வச்சிருந்தா ரைட்டா? ரூபாயிலே நம்ம பே பண்ணோம்.
ஸோ அதனால இது நல்லா இருந்தது. மலிவாவும் குடுத்தான். ரைட். பட் இப்போ வந்து அவன்கிட்ட ரூபா நெறைய இருந்தனால ரஷ்யாவும் அந்த விலைய ஏத்திட்டான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 83% ஆயில் நம்ம வந்து இத்தன நாளா பல நாடுகள்ட்ட வாங்குறதுல ஒரு போர்ஷன அமெரிக்காட்டருந்து வாங்குறேன்னு கமிட் பண்ண வச்சோம். ஏன்னா ஆயிலோட பிரைஸ் இன்ஃபாக்ட் டெக்சாஸ் க்ரூடும், பிரெண்ட் க்ரூடு. டெக்சாஸ் க்ரூடு தான் அமெரிக்காவோட ஆயிலு. பிரெண்ட் க்ரூடு தான் ஜெனரல் ஆயில். இதுலயே விலை வித்தியாசம் ஒரு $7, $8 இருக்கு. ரைட். டெக்சாஸ் க்ரூடு சீப்பர் தென் இது பிரெண்ட் க்ரூடு சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ஓப்பன் மார்க்கெட் பிரைஸ்ல நம்மளோட 83%ல ஒரு 20% நம்ம அமெரிக்காட்டருந்து வாங்குனேன்னு சொல்லுங்க. ட்ரேட் வால்யூம் இமிடியேட்டா பில்டப் ஆயிடும். அதாவது அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்ஸ் ஏறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, ஒரு பக்கம் அது வந்து கவுண்டர் ஆக்ட் ஆகும் இல்லையா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும், அவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் பேலன்ஸ் வரலாம். ரைட். ஸோ அது ஒண்ணு. 2வது என்னன்னா, டெக்னாலஜி இன் டிஃபென்ஸ். ஆனா அமெரிக்காட்ட ஹைடெக். ஏன்னா அவங்களோட ஹை காஸ்ட்ல அவங்க ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் ட்ரோன்ஸ்லேருந்து சரி, F-35 பிளேன்ஸ்லேருந்து சரி, இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்டேருந்து வாங்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சைனாவ இங்க பார்டர்ல கவுண்டர் பண்ணோம். பாகிஸ்தான கவுண்டர் பண்ணோம். ரைட். ஸோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கல் வார்ஃபேருக்கு இந்த மாதிரி ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்லாம் தேவை. அது நம்ம வந்து அவங்கள்ட்ட கமிட் பண்ணலாம். நான் உங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் குடுக்க போறது. மக்கள் குடுக்க போறதில்ல. கவர்மெண்ட் வந்து அது என்ன வேலையோ அதில நான் வாங்கிக்கிறேன்னு கமிட் பண்ணலாம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பைலேட்டரல் ட்ரேட் டீல் போட்டா, அது அவ்வளோ ஈஸியா நடக்காது. பட் நான் ஜஸ்ட் க்ளூஸ் குடுக்குறேன். ஸோ ஒரு 6 மாசம் பை ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகிடும். வேறஸ் அது ட்ரம்புக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஒரு பக்கம் அவன் அமெரிக்காக்கு அது வின் மாரி காமிக்கிறான் இல்லையா? நான் வந்து எண்ணெய வாங்க வச்சுட்டேன் இந்தியாவ. டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட் இவ்வளோ வாங்குறேன்னு ஒத்துன்ட்டாங்க. அப்புறம் சைலன்ட்டா இந்த பக்கம் அந்த சைனீஸ் புரொடக்ஷன வந்து இந்தியாக்கு லோ எண்ட்ல ஆரம்பிச்சு, நம்ம டெக்னாலஜி பில்ட் ஆச்சுன்னா, அது அப்படியே ஹை எண்டுக்கு ஒரு 5, 6 வருஷத்துல மாத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ட்ரம்புக்கு என்ன பெனிஃபிட்னா, அல்டிமேட்டா அந்த அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன இத வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா, சைனீஸ் காஸ்ட் ஏற்கனவே சைனீஸ் காஸ்ட் நம்மளோட 2 1/2 மடங்கு அதிகம் இல்லையா? 4.2 லேபர் நம்மளது 1.6. பிளஸ் இப்போ டாரிஃப்னாலயும் அங்க அமெரிக்கன் மக்களுக்கு அந்த சைனீஸ் ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இந்தியா வழியா அந்த ப்ராடக்ட்ட வாங்கினான்னா, நேச்சுரலா அந்த இன்ஃப்ளேஷனோட இம்பாக்டும் கம்மி பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதுல தான் ட்ரம்போட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு மாரி வின் வின்னா ஒரு பைலேட்டரல் ட்ரேட் டீல் வந்தா, அப்போ இந்த டாரிஃப் 26% அப்ளை ஆகாது. ஏன்னா ட்ரேட் டீல்ல போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாரிஃப்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஹோப் இருக்கிறதுல தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு பெரிய பயங்கர பாசிட்டிவ். என்ன நடக்கும்? அதுல என்னன்னா, நம்ம சில கிவிங் குடுக்கணும்ல. எல்லாமே நம்ம பக்கம் வின் வின்னா வரும்னு சொல்ல முடியாது. ஸோ சில இந்தியால இருக்கிற செக்டர்ஸ் பாதிக்கலாம். ஏன்னா, அங்க நம்ம அமெரிக்காவ அலோவ் பண்ணிட்டோம்னு. சிலது பெனிஃபிட் ஆகலாம். ஸோ செக்டரலி கொஞ்சம் வின்னர்ஸ், கொஞ்சம் லூசர், கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இருக்கும். அதுதான் இப்போ ட்ரேட் டீல்ல நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த பீரியட்ல ஃபால்க்குள்ளயே இந்த டீல் சைன் ஆகி, ஒரு பக்கம் ட்ரம்ப் அத மேஜர் விக்டரியாவும் காமிப்பாரு. இங்க மோடியும் அது பெரிய விக்டரியா 2 பேரும் அது ஒரு வின் வின்னு தான் காமிக்கிறோம். இல்லன்னா வோட் பேங்க்குக்கு பாதிப்பு வரும். ரைட். பட் எதுக்கு சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட். ஏன்னா, மிஸ்டர் மோடிக்கு நம்ம கவர்மெண்ட்ல என்ன பிக்கெஸ்ட் சேலஞ்சு? இந்த மக்கள் சொன்னேன்னா 15 கோடி மக்கள் அடுத்த 20 வருஷத்துல வராங்களே, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு குடுக்கணுமே. நம்ம நாட்டுல நம்ம பெர் கேபிட்டா இன்கம் வச்சு இவங்க பண்ற உற்பத்திய நம்ம நாடால வாங்குறதுக்கு தகுதி கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இன்னொரு நாட்டுக்கு தான் பண்ண முடியும். அண்ட் அதுல அமெரிக்கா ஒரு பெரிய இம்போர்ட்டர் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கும் இதுல இந்த லேபர் ஓரியன்டடா மேனுஃபேக்சரிங் பண்றதுல ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல வச்சுட்டு இத பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்ம இதுல ஒரு வின்னரா எமர்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு புராட்டா பொருளாதாரத்தோட இதோட சம்மரைஸ் பண்ணிட்டு ஒரு 5, 10 நிமிஷம் 33 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் நான் வந்து மார்க்கெட்ல இம்பாக்ட்ட மட்டும் சொல்றேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ செப்டம்பர்லேருந்தே நம்ம மார்க்கெட் வந்து பிரஷர்ல இருந்திருக்கு இல்லையா? அதுக்கும் இந்த ட்ரம்ப் மேட்டர் டாரிஃப் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏன்? அது ஏன் தாக்கியிருக்குன்னா, அதுக்கு வந்து காரணம் எல்லாருமே இந்தியா, இந்தியா, இந்தியான்னு பாடம் பாடியதுனால, இந்தியாவோட வேல்யூவேஷன் பயங்கரமா ஏறிட்டனால, அப்போ சைனா ரொம்ப டவுனா இருந்தது. அப்போ இந்த செப்டம்பர்ல தான் சைனா வந்து என்ன சொன்னா, ஸ்டிமுலஸ் குடுத்து நான் என் எக்கானமிய எழுப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நெறைய வந்து லோ வேல்யூவேஷன்னால இங்கேருந்து ரிடீம் ஆகி சைனாக்கு போச்சு. 2வது ட்ரம்போட எலக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயே என்ன ஆச்சுன்னா, உடனே அமெரிக்காவுக்கு அவர் வந்து ப்ரீவியஸ் டெர்ம்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. டாக்ஸ் கட் பண்ணாரு, இது பண்ணாரு. திரும்ப அந்த மாரி பண்ணுவாருன்னு நெனச்சுட்டு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பறந்தது. ஸோ நெறைய பணம் இங்கேருந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் போச்சு. அதே சமயத்துல டாலர் அவ்வளோ போனதுனால அங்க டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு நெறைய அமெரிக்கன் டெட் மார்க்கெட்ல போய் இன்ட்ரெஸ்ட்ல போய் எடுத்து திருப்பி அதெல்லாம் இந்தியாவிலேருந்து ஏன்னா நம்மளுக்கு அதே நேரத்துல நம்ம நேஷனல் எலெக்ஷன் வந்ததுனால கவர்மெண்ட்டும் தன்னோட கண்ணை இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துட்டு கன்சம்ஷன்ல கொடுத்து மகிழாஸ் லாஜ்னா ஸ்கீம்னு கொடுத்து எலெக்ஷன் ஜெயிக்கிற இதுல போய் மாட்டதுனால அந்த ஜிடிபி growth 7% எதிர்பார்த்தது 5.5%ல வந்து நம்மளுக்கும் அந்த எஃப்ஐஐஸ்லாம் பார்த்தாங்க. என்னடா அது இந்த 7% நினைச்சு நான் இந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே வேல்யூவேஷன் ஆகி இப்போ அந்த growth ரேட்டே கம்மியானா இது ரொம்ப ரொம்ப
காஸ்ட்லியான ஒரு ஷேர் ஆயிடுத்து சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த விற்று தான் நம்ம மார்க்கெட் கரெக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த அன்சர்டனிட்டி என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு 5, 6, $7 ட்ரில்லியன் வைப் ஆஃப் ஆச்சு. இந்த ட்ரம்போட இந்த டாரிஃபோட நியூஸ் வர. ஏன்னா, அவங்க தான் அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க. ஐயோ! இவர் பண்ற கூத்துல நம்ம அமெரிக்கன் பிசினஸ் ஏன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, அமெரிக்கன் கம்பெனிஸ்ட்ட வார்ன் பண்ணிட்டாரு. இந்த மாரி இந்த டாரிஃப்னால உங்க விலை ஏறுறதுக்கு உங்க இம்போர்ட் காஸ்ட் ஏறும். ஆனா, அத நீங்க மக்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணீங்கன்னா, அத நான் வந்து தாக்குவேன். எப்படின்னா, நான் ஏதாவது ஒரு டாக்ஸ் போட்டு அந்த பணத்த எடுத்துருவேன். அப்படின்னு அவங்கள த்ரெட்டன் பண்றாரு. ஸோ ஒரு மாரி அமெரிக்கன் கம்பெனிஸ் 2 பக்கமும் ஜாம் ஆயிட்டு. அதாவது இம்போர்ட்டிங் கண்ட்ரியும் பிரஷர் போடுவான். எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியும் பிரஷர் போடுவான். அவங்க மக்களும் ரேஸ் பண்ணி அவங்க இபிஎஸ் குறைக்கலாம். ஸோ இந்த ஒரு நிலைமையினால ஒரு மார்க்கெட்லேருந்தே பணம் ஈக்விட்டீஸ்லேருந்து வெளில போக ஆரம்பிச்சதுல, எமர்ஜிங் மார்க்கெட்லயும் இதெல்லாம் எந்த கண்ட்ரி எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இப்ப நான் சொல்ற ஒரு இந்தியாவோட ஃபியூச்சர் ஸ்டில் இன் த வொர்க்ஸ். இன்னமும் டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தானே இருக்கு. ஸோ அது முடியிற வரைக்கும் என்னன்னா, எல்லா மார்க்கெட்டையும் அவங்க தாக்கி எந்த மார்க்கெட் அதிகம் டாரிஃபோ அது அதிகமா தாக்கினா நம்ம மார்க்கெட்லேருந்து அவங்க விட்ரா பண்ணலாம். ஏன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷா இந்த அன்சர்டனிட்டில ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலா நாலெட்ஜபிள் இன்வெஸ்டருக்கு எப்பவுமே அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே அந்த ப்ரெடிக்ஷன்ல அன்சர்டனிட்டி வந்தா, அதுக்குன்னு ஒரு பிரீமியம் சார்ஜ் பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் ரிடக்ஷன் வந்தா தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியா வந்து இந்த கரெக்ஷன்னால வந்தாலும் இன்னமும் லாங் டர்ம் ஆவரேஜ் கிட்ட தான் நம்ம வேல்யூவேஷன். இன்னும் நம்ம ரொம்ப மலிவான மார்க்கெட் இன்னும் ஆகல. ஸோ இன்னமும் அந்த எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்கா மார்ச் லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த ரெசிப்ரோக்கல் வந்தோனே திரும்ப ஒரு பிரஷர் வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன் இன்னும் கம்ப்ளீட்டா போகல. 2வது என்ன டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் நெறைய காசு இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ வாங்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வர காசு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3லயும் சேர்ந்து வருது. அதுல எந்த லார்ஜ் கேப்க்கு வர பைசாவோ அத வச்சு தானே உங்க எஃப்ஐஐ விக்கிறத வாங்கலாம். ஸோ அதனால லார்ஜ் கேப்பும் முழுக்க அவங்களால வாங்க முடியல. அதனால லார்ஜ் கேப்லயும் கொஞ்சம் கரெக்ஷன். பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்னும் கரெக்ஷன் வந்தது. ஏன்னா, அவங்க அந்த லார்ஜ் கேப் வாங்குறதுக்காக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ப்ராஃபிட் புக் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நெறைய செக்டர் லைக் பிஎஸ்யூஸோ, லைக் ஒரு டிஃபென்ஸோ, எனர்ஜியோ இதெல்லாம் கன்னாபின்னான்னு திடீர்னு ஏறிடுச்சு. ஸோ அதுல வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணி டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் ப்ராஃபிட் புக் பண்ணதுனாலயே மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஒரு கரெக்ஷன் வந்து அந்த பணத்தை தூக்கி இவங்க லார்ஜ் கேப்ல கொஞ்சம் கேஷ் பேலன்ஸ்ல வச்சுட்டு ஃபியூச்சர் அவுட்லுக் தெரிஞ்ச உடனே எந்த கம்பெனியை போய் வாங்கலாம்னு டிசைட் பண்ணலாம். அந்த அன்சர்டனிட்டி இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்தியாவோட growth பத்தின அன்சர்டனிட்டி ரைட். ஸோ அதனால இப்போ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட நிறைய கேஷ் பேலன்ஸ்க்கு அது ஃபுல்லா டெப்ளாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. லார்ஜ் கேப்ஸ்ல வந்து எஃப்ஐஎஸ்னு வச்சிருக்காங்க. கொஞ்சம் டொமஸ்டிக் ஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல அவ்வளோ வந்து ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் டொமஸ்டிக் பத்தி கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு பாருங்க அந்த டாரிஃப் விஷயத்த வச்சு கூட ஆர்பிஐ வந்து ஒரு 20 பேசிஸ் பாயிண்ட் தான் நம்மளோட குரோத் ரேட்ட கம்மி பண்ணியிருக்கான். 1 பட் இந்த ரெகக்னைஸ் பண்ணியிருக்கான். 2வது என்னன்னா, இந்தியாவோட குரோத் ஸ்லோ டவுனுக்கு காரணம் ஒண்ணு கவர்ன்மெண்ட் கேபெக்ஸ். இப்போ புது வருஷம் ஆரம்பிச்ச உடனே இந்த புது வருஷ கேபெக்ஸ் பட்ஜெட்ட இன்னும் இந்த வருஷம் ஒரு பெரிய எலக்ஷன் இப்போ இமிடியேட்டா இல்லாதனால ஒரு செலவழிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த கேபெக்ஸ் செலவழிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் தெரியும் 1. 2வது என்னன்னா, அப்போ அக்டோபர், நவம்பர்ல இந்த இன்ஃப்ளேஷன் பயங்கரமா ஏறினதால மக்கள் வந்து தன் கையில காசு இருந்தா கூட செலவழிக்க மனசு இல்லாதனால அர்பன் கன்சம்ப்ஷன் ரொம்ப பாதிச்சுது. ரூரல் கொஞ்சம் காப்பாத்திச்சு. ஏன்னா நல்ல மான்சூன் இருந்தா அவங்க கையில கொஞ்சம் பண்ணுது. பட் அர்பன் கன்சம்ப்ஷன் ரொம்ப பாதிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களோட சர்ப்ளஸ் எல்லாம் ஈட் ஆஃப் பண்ணிடுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஃபுட் அண்ட் இந்த பிரைசஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல்ல வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த வருங்காலத்துல ஒரு கன்சம்ப்ஷன் அதனால ஏறலாம். ஏன்னா மக்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியானா அவங்க சர்ப்ளஸும் வரும். பிளஸ் கவர்மெண்ட்டும் பட்ஜெட்ல வந்து 1,00,000 கோடி டாக்ஸ் பிரேக் ஒரு மிடில் கிளாஸ் 12 லேக்ஸ் இன்கம் வரலுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த பணமும் மக்கள் கையில வர ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதுவும் அவங்க செலவழிக்க மனசு வரும். இல்ல சேவிங்ஸ்க்கு மனசு வரும். ஸோ அதுவும் ஒரு நல்ல அவுட்லுக் இருக்குது. ஃபைனலா வந்து என்னன்னா இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஃபைனலா என்னாச்சு? இந்த குளோபலா டெஃபினட்டா ஸ்லோ டவுன் வரப்போகுது. அத பத்தி தெரியல. இப்போ குளோபல் குரோத் ஐஎம்எஃப் வந்து 3.3% வச்சிருந்தான் இந்த சிச்சுவேஷன்ல ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரிவிஷன் ஃபோர்காஸ்ட்ல அதை 3% கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ குளோபல்ல சில கண்ட்ரில ரிசெஷன் போகலாம், அமெரிக்கால ரிசெஷன் போகலாம். பட் ஓவராலா ஒரு ஸ்லோ டவுன். எதுக்கு ஸ்லோ டவுன் வந்ததுனால மேனுஃபேக்சரிங்ல எஸ்பெஷலி டாரிஃப் வந்து மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் பண்ணதுனால ஆயிலோட பிரைஸ் இறங்கி இருக்கு. ஏன்னா அதான மெயின் ஆயிலோட டிமாண்ட். ஸோ $75 லெவல்ல பிரெண்ட் கூட இருந்தது. இன்னைக்கு $60 கீழே வந்துருச்சு நேத்தி. ரைட். ஸோ எதுக்குன்னா இந்தியா 83% ஆயில் இம்போர்ட் பண்றான்னு சொன்னேன். ஸோ நம்மளுக்கு ஒரு $15 சேவிங் வந்தா டெஃபினட்டா அதோட பெனிஃபிட் எங்க? ஒண்ணு வந்து இன்ஃப்ளேஷன் குறையும். 2வது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனி எதெல்லாம் அந்த க்ரூட் ரிலேட்டட் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றாங்களோ எப்படி? இப்போ ஏரோப்ளேன் காரன்
பிளேன் ஃபியூவல் தானே மெயின் காஸ்ட். இல்ல பெயிண்ட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கும் அந்த ரப்பர் இண்டஸ்ட்ரி அவங்களாம் கூட ஆட்டோமொபைல் இவங்களாம் கூட க்ரூட் அந்த ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸ் தான் அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்லேயே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இன்புட் காஸ்ட்ல சேவிங் வரும். அதே மாதிரி கமாடிட்டி ப்ரைஸஸ் இறங்கினால எஃப்எம்சிஜி கோதுமை அவங்கெல்லாம் தானே அவங்க மெயின் ரா மெட்டீரியல் பிஸ்கெட் பண்ணுறதுலையோ இதுலேயே பண்ணுறோம். அவங்களுக்கும் அந்த க்ரூட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் டூத் பேஸ்ட் அதெல்லாம் சோப்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் ரா மெட்டீரியல். ஸோ அவங்களுக்கும் ஒரு காஸ்ட்ல ஒரு பெனிஃபிட் வரலாம். ஸோ இபிஎஸ் க்ரோத் கொஞ்சம் பாசிட்டிவாக அதுலாமே வரலாம். ஃபைனலா இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இந்த ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் ஆஃப் ஆயிலையும் மனசுல வச்சிருந்தா ஆர்பிஐ இன்னைக்கு ஒரு ரேட் கட் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ண. இன்னைக்கு அந்த ரேட் கட் ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் இல்லைனாலும் டெஃபினட்டா அந்த ரேட் கட் இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் விழுந்திருக்கும். அப்படிதான் அதை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த டேரிஃபோட அன்சர்டனிட்டினால மார்க்கெட் பயந்துட்டு இருக்கு. அது நிலைமை அப்படிதான் இருக்கும். பட் இந்த ரேட் கட் வந்து வெறும் இன்னைக்கு மட்டும் இல்லையா, வந்தா மார்க்கெட்ல வந்துடும் இல்லையா. ஆர்பிஐ கொஞ்சம் லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அதோட பெனிஃபிட் டிரான்ஸ்மிஷன் பெனிஃபிட் மக்களுக்கு வரும். இந்த 1 லட்சம் கோடி வரதுலையும் அந்த மந்த்லி இன்கம்லேருந்து அவங்க இஎம்ஐ இப்போ குறைஞ்சதுன்னா கொஞ்சம் பெரிய காரோ பெரிய ரெஃப்ரிஜரேட்டரோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு தோணினா கன்சம்ஷனுக்கு ஒரு பூஸ்ட் வரலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆர்பிஐ ரேட் கட்டும் கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸையும் அகாமடேட்டிவ்னு மாற்றிருக்காங்க. நியூட்ரல் இது அகாமடேட்டிவ்னா என்னன்னா ஆர்பிஐ கவர்னரே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது இனிமேல் பட்டு இதர் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃப்ளாட்டாக வச்சுப்பேன் இல்லை கட் பண்ணுவேன், அதாவது ஹைக் பண்ற நிலைமை வராது அப்படின்னு கிளியரா டைரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபியூ மந்த்ஸ் இந்த அன்சர்டன்லாம் கிளியர் ஆனா இந்த ஃபேக்டரும் நம்ம இபிஎஸ் க்ரோத்தும் சரி ஜிடிபி க்ரோத்தும் சரி ரெண்டையும் பூஸ்ட் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட மீடியம் டேர்ம் அவுட்லுக்ல இந்த அடுத்த 6 மாசத்து வாலட்டிலிட்டியை மீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டாம். இந்த ஸ்டாக்கு எந்த செக்டர்ல பாதிக்கும் பாதிக்காது எப்படி ஆகும்னு ஒரு இண்டிவிஜுவல் நபரால கண்டுபிடிச்சு பண்றது ரொம்ப ரிஸ்கி. இப்போ வந்து பண்ண வேணாம். ரெண்டாவது என்னன்னா அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டா போட்டீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் 3 வாங்குற தகுதியே நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர்கள் கொடுத்தீங்கன்னா அவர் இனிஷியலா வந்து இன்னைக்கு லார்ஜ் கேப்பை வாங்குவாங்க. நாளைக்கு எஃப்ஐஐஸ் திரும்பி வர இந்த நியூஸ்லாம் வந்தாங்கன்னா அந்த லார்ஜ் கேப்பை வித்து அதே பணத்தை மிடில் ஸ்மால் கேப் டைவர்ட் பண்ணி அங்கே வளர்க்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜர் கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவலாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் இந்த மாதிரி போடுறது பெட்டர். மூணாவது அந்த போடுறதுனாலும் இந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஸ்டாகர்டா போடுறது பெட்டர். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு எதோ எஸ்ஐபி ஒரு எஸ்டிபி ஒரு லிக்விட்ல போட்டு மாதம் இங்க பண்றதுன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த வாலட்டிலிட்டியோட பெனிஃபிட்டும் நீங்க கெயின் பண்ணலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதோட கரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ளாய் பண்ணிட்டுனா உங்களோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ ஃபைனலாக டு சம் அப் இதெல்லாம் அன்சர்டனிட்டி இருக்கு. இது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம நாடை பொறுத்த மட்டும் ஆர்பிஐயோட ஃபேவரபிள் பாலிசியும் சரி ஆயில் ப்ரைஸ் விழுறதும் சரி பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை நடக்கிறதும் சரி நம்ம லேபர் காஸ்ட் அட்வான்டேஜ் ஓவர் சைனாவும் லேபர் சப்ளை அட்வான்டேஜ் ஓவர் சைனாவும் சரி அண்ட் ஃபைனலாக இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த பொலிட்டிக்கல் அந்த லாஸ்டா அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை சொல்றேன். சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு எங்க சைனாவோட மெயின் த்ரெட் சொல்றேன் இந்த சவுத் பசிபிக். இந்த பெசிபிக்ல சவுத் சைனா சீன் இருக்கு, பெசிபிக் ஓஷன் அப்படியே மர்ஜ் ஆகும். அங்கதான் சைனா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அமெரிக்கா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு குவாட் அப்படின்னு ஒரு 4 கண்ட்ரியோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி சைனாவோட பொலிட்டிக்கல் கவுண்டர் அட்டாக்குக்காக பண்ணியிருக்கும். யார் இந்த குவாடில் இருக்காங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. ஸோ இதுக்குன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் பொலிட்டிக்கலி கூட க்ளோஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ஓவரால் சீனாரியோவில் பொலிட்டிக்கோ எக்கனாமிக் பேசிஸில் டெஃபினட்டாக இதுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ஸும் ஒரு பெனிஃபிட்ஸும் இது ஒரு வின் வின் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா ஒரு டெசிஷன் வரதுனால அது எப்போ கிளாரிட்டி வருதோ இதே எஃப்ஐ இன்னைக்கு வெளியில் போகிறவன் க்யூவில் நிற்பான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை சொல்லிட்டு நான் இப்போ என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் கேட்டுக்கலாம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.